ගරු මන්ත්‍රීතුමනි අපි විෂයට අදාළව කතා දරුව කොහමද බැඳලා දෙන්නේ අවුරුදු 8 අවුරුදු 9 මම ආගමවිලා මට කති කිව්වොත් මාව මරලා දැම්මොත් වරදි නම් වරදි. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் நிலவட்டுமாக. இலங்கை பாராளுமன்றத்துல ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிய அர்ச்சுனன் ராமநாதன் அவரோட வீடியோத்தை இப்ப பாத்தீங்க. இவருடையும் போல்ராஜுடையும் பேச்சு தான் இப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக கடந்த சில வாரங்களாக போயிட்டு இருக்குது. நோன்பு மாதம், பொறுமையின் மாதம், அதனால பொறுத்திருந்து நோன்பு முடிஞ்சதுக்கு பிறவே பேசுவோமே என்று சொல்லி தான் இதை போடுறேன். ஏதோ ஒரு பொருள் கிளம்புதுன்னு அடுத்த எலெக்ஷன் தான் அர்த்தம். அர்ச்சுனன் ராமநாதன் ஸ்ரீலங்கால ஜெஃப்னா சாவக்கச்சேரி ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஊழலை வெளியே கொண்டு வராரு. சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆகுறாரு. இவருடைய ட்ரெண்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் கிட்ட சிங்களத்துல சொல்லுவாங்க இல்ல மே வெட்டெக் அந்த தமிழ் திரைப்படத்துல ஒரு நாள் முதல்வன் மாதிரி இவர் ஒரு வேலைக்காரர் தான் அப்படின்னு சொல்லி இவருக்கு சப்போர்ட்டை கொடுத்தாங்க. பார்லிமெண்ட்டுக்கு தெரிவாகிறாரு, மினிஸ்டர் ஆகுறாரு. பார்லிமெண்ட் சும்மா அத்திர்றது இல்ல. வடக்கில் தனது சொந்த மக்களுடைய தமிழர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணிட்டாரு. இப்போது வந்திருக்கிறாரு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த பார்லிமெண்ட்ல. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் කියලා less than 12 year old woman කෙනෙක් ඔයා බදලා දෙනකොට මොලේ නැත්නම් මට කිසි කරන්න දෙයක් නැහැ. அப்ப அங்க பாரு ஜாவ கச்சேரியில 8 வயது பெண்ணோட திருமணம் முடிச்சு கொடுத்துறான். அப்ப நீங்க பாரு யாழ்ப்பாணத்துல 8 வயது பெண்ணோட இஸ்லாமிய திருமணம் முடிச்சு கொடுத்துறான். இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய தனியார் சட்டத்தை வந்து மாத்தணும். 18 வயதுக்கு குறைந்த பெண்களை வந்து இஸ்லாமியர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அவர்களுடைய விவாகரத்து சட்டங்களை வந்து மாத்தணும். எல்லாம் ஒளிஞ்சு 8 வயது திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஒளிச்சு 10 வயது திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. திருமணம் என்ன ஒளிச்சு செய்யற விஷயமா? ஆனா எல்லாத்தையும் கூப்பிட்டு அழைச்சி சமூகத்தை கூப்பிட்டு ஊராட்களை கூப்பிட்டு சொந்தங்களை பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு முடிச்சு கொடுக்கறதுதான் திருமணம். 8 வயதுல திருமணம் முடிச்சு கொடுப்போம். இதெல்லாம் எல்லா சமூகம் ஊராட்கள் சொந்தங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். என்ன தம்பி காய்க்கிறீங்க? ஓமையா நமக்கு விசாரி இல்ல. ஏனையவர்களுக்கு எப்படி 18 வயது மட்டும் திருமணம் முடித்து கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குதோ அதே சட்டத்தை எல்லாத்துக்கும் சமமாக்கணும். ஒரே நாடு ஒரே சட்டம், ஒன் கண்ட்ரி ஒன் லா. இன்றைக்கு ஸ்ரீலங்கால ஒரு நியூஸ் ஒன்று வந்துக்குது. இப்போ நாங்கள் ஏப்ரல் மாதம் வைக்கிறோம் 4 இன்றைக்கு நியூஸ் ஒன்று வந்து மேலதிக வகுப்புக்கு போவதாக பெற்றார்களிடம் கூறிவிட்டு சென்ற 15 வயது மாணவி காதலன் உள்ளிட்ட 7 பேர்களால் பாலியல் வன்புணர்வு. இப்போ பாலியல் சேட்டைகள் எல்லாம் சர்வ சாதாரணம். 18 வயதுக்கு குறைந்தவர்கள் டீனேஜர்ஸ் எல்லாம் செக்ஸ்ல ஈடுபடுறது, உடல் உறவு கொள்றது எல்லாம் இப்போ சர்வ சாதாரணமாக ஆகிருச்சு. அப்பன் அக்காச்சி இப்ப என்னதான் சொல்றீங்க? நமக்கு ஒரு சந்தேகம் அப்பன். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பேசுற அப்பன் நீங்கள் சொல்லுங்க. 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு பாலியல்ல ஈடுபட முடியாது, செக்ஸ்ல ஈடுபட முடியாது, உறவு கொள்ள முடியாது, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 18 வயதுக்கு குறைந்தவர்கள் இவ்வாறு செய்தால் அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்றீங்களா? திருமண சட்டத்தை 18 போட்டுட்டு. அப்படி இல்லை, இது 18 வயது வரைக்குமே நீங்க இதுல ஒன்றுமே ஈடுபட முடியாது. நீங்கள் பாலியல் ஈடுபட்டிருந்தாலும், உறவு கொண்டிருந்தாலும், திருமணத்தில் ஈடுபட்டிருந்தாலும் 18 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை, 18 வயதுக்கு குறைந்த நீங்க வேண்டிய சேட்டையை செய்யலாம், உடல் உறவில் ஈடுபடலாம், தகாத உறவில் ஈடுபடலாம், பாலியலில் ஈடுபடலாம், விபச்சாரத்தில் ஈடுபடலாம். ஆனால் திருமணம் முடிக்க கூடாது. 18 வயதுக்கு மேல தான் உனக்கு திருமணமாகணும். அது வரைக்கும் நீ வேண்டிய கூத்த செய் அப்படின்னு சொல்றீங்களா? சமூகத்துல இஸ்லாமியர்கள் அல்லாத அனைத்து இனத்தவர்களும் சுபீட்சமாக நாட்டில் வாழ்கின்றனர். இஸ்லாமியர்கள் தங்களது இனத்தவர்களையே 12 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து மனித உரிமை மீறல் செய்து கொண்டு இருக்கின்றனர். 12 வயதுக்கு மேல இஸ்லாமிய பெண்களை நான் தேடுற யாருமே இல்லை. எல்லாமே திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்பன் யாருமே டாக்டர் இல்ல, இஸ்லாமியர்கள்ட யாருமே லாயர்ஸ் இல்ல. இவர்கள் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டார்கள். ஆசிரியர்கள் இல்லை, சமூக ஆர்வலர்கள் இல்லை இஸ்லாமிய பெண்களில். இஸ்லாமிய பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி நாம் பேச வேண்டும். less than 12 year old woman කෙනෙක් ඔයා බදලා දෙනකොට මොලේ නැත්නම් මට කිසි කරන්න දෙයක් නැහැ. කොහමද බඳලා දෙන්නේ? අවුරුදු 8 අවුරුදු 9 මම ආගමවිලා අවුරුදු 8 අවුරුදු 9 ළමයා කොහොමද බඳලා දෙන්නේ? බඳලා දුන්නනේ டாக்டர். ඔයාට දන්නේ නැද්ද? இතිஹாசம் கீழே බලන්න. 8 வயது 9 வயது பெண்கள் எப்படி திருமணம் முடிச்சு கொடுப்பீங்க? முடிச்சு கொடுத்தாங்க தானே டாக்டர். ஹிஸ்டரியை போயிட்டு பாருங்க. ரைட், விசர் கதை காய்ச்சது போதும்.
இப்போது விடயத்துக்கு வருவோம். ரைட், பேசிக்கலி ஸ்ரீலங்காவில் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்டியன்ஸ், இப்படி யாரை நீங்கள் எடுத்தாலும் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ஒன் கண்ட்ரி ஒன் லா, எல்லா சமயத்தவர்களுக்கும் சட்டம் என்பது சரிசமமானது. என்றாலும் ஒரு சில சட்டங்கள் முஸ்லிம்களுக்கென்றும், பௌத்தர்களுக்கென்றும், தமிழர்களுக்கென்றும் குறிப்பிட்ட 1, 2, 3 சட்டங்களை அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு பெர்மிஷனை கிராண்ட் பண்ணிக்கிறாங்க. 1770களில் ஒல்லாந்தர்களுடைய காலத்தில் இதை கொடுத்திருக்கிறாங்க. பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு கேண்டியன் லோண்டும், தமிழர்களுக்கு தேசபலம லோண்டும், முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் லான்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சட்டத்திறனிகள் ஆகுறதுக்கு படிக்கிற லா காலேஜில் இது ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்டும் இது ஒரு ஆக்டாக போட்டு, முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட்னு சொல்லி போட்டு இதை பெர்மிஷன் முஸ்லிம்ஸ்க்கு கிராண்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இந்த முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய லா முஹம்மதியன் கோடுன்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த முஹம்மதியன் கோடின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு 3 சட்டங்கள் உங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது என்னன்னு சொன்னால், திருமணம், விவாகரத்து மற்றும் சொத்து பங்கீடு, இவை 3ம் உங்களுடைய மதத்தின் அடிப்படையில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி இருக்குது. இப்ப இதைத்தான் கடந்த அரசியல்ல, கடந்த காலங்கள்ல எல்லாம் மிகவும் ஒரு பேசு பொருளாக, இனவாதத்தை கிளப்பும் ஒரு விடயமாக இதை தூக்கி பிடிச்சிட்டு அரசியல் கட்சிகள் நடந்ததை நாங்க பார்த்தோம். அதாவது இஸ்லாமியர்கள் விவாகரத்து செய்யக்கூடிய விடயத்தை ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக மாத்தினாங்க. எல்லா இனத்தவர்களுக்கும் மத்தியில சில பிரச்சனைகள் வருவது சகஜம். அதே போல இஸ்லாமியர்கள் இடத்துல ஓரிரு இடங்கள்ல ஏதோ நியாயமற்ற தன்மைகள் நடந்தாலும் அந்த இடத்தை டார்கெட் பண்ணி இப்படியான சட்டம் பெண் அடிமையை கொண்டு செல்லுது, பெண்களுக்கு உரிமை இல்லை மற்றும் இவ்வாறான சட்டங்கள் ஷரியா சட்டம், எனவே இந்த இஸ்லாமியர்கள் ஷரியா சட்டத்தை இந்த நாட்டில் கொண்டு வராங்க அப்படின்ற போன்ற ஒரு பூகம்பத்தை, ஒரு விம்பத்தை உருவாக்கி இனவாதத்தை கிளப்புனாங்கன்றதை நாங்க பார்த்தோம் கடந்த காலங்கள்ல. அதே போல இஸ்லாமியர்களுடைய ஆடை ஒழுங்கு, இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு அபாயா, புர்கா அணிவிச்சு அவர்களை ஆடையின் மூலமாக கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த புர்கா அவசியமில்லை, இது அரேபிய தீபகற்பத்தின், அரேபியாவின் ஆடை ஒழுங்கு, இது இந்த நாட்டுக்கு உகந்ததல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விம்பத்தை உருவாக்கி இனவாதத்தை கட்டவிழ்த்தாங்க. அதுல தொடர் இன்னும் போயிட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று தான் இந்த அர்ச்சுனா என்ற மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு குழந்தையாக வந்திருக்கிறாரு. நாட்டின நடப்பு என்னன்றே தெரியாது, இருக்கக்கூடிய இனத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாம ஒன் கண்ட்ரி ஒன் லான்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் இருக்க வேணும், 12 வயதுக்கு பணிய குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது, இது ஹியூமன் வயலேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு. அதே போல சரோஜா சாவித்ரி போல்ராஜ்னு சொல்லி ஒரு பெண் மினிஸ்டர் உண்டும். இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் பேசிக்கிறாங்க. என்னென்று சொன்னால், பெண்களுக்கு உண்டான பெண் அடிமை இல்லாட்டி பெண்களின் உரிமை அப்படின்றது போன்ற பல விடயங்களை பேசியிருக்கிறாங்க. இது உண்மையிலே பெண் அடிமையா, பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய விடயமா, இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்திட்டத்தின் கீழ் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா, இது சமூகத்துக்கு சிறந்த ஒரு தீர்வா இல்லாட்டி சமூகத்துக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு தீர்வான்னு சொல்லி நாங்க சில விஷயங்களை பார்க்கலாம். சந்தனை பண்ணி இதை ஒப்பீட்டு செஞ்சு நாங்க பார்க்கலாம். இளம் வயது திருமணங்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கின்றதை நாங்க த்ரூ அவுட் த ஹிஸ்டரியை ஒரு சின்ன ஒரு பார்வை பார்ப்போம். பிரான்ஸ்ல நெப்போலியன் லோ 11 இயர்ஸ்ல முடிச்சு கொடுக்கலாம். ரோமன் லோ 12 இயர்ஸ்ல. அதே போல அமெரிக்கன் டெலிவர் ப்ராவின்ஸ்ல 1800ஸ்ல எல்லாம் 7 இயர்ஸ்னு போட்டிருக்குது. கலிபோர்னியா ப்ராவின்ஸ்ல 10 இயர்ஸ். பிரிட்டன் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துல 12 இயர்ஸ். அமெரிக்கா டெக்ஸஸ்ல 14 இயர்ஸ். அதே போல இந்தியால குப்தா லான்னு சொல்லி அதுல 10 வயது. இப்படி பார்த்தா வரலாற்று நெடுகளையுமே இந்த மாதிரி இளம் வயது திருமணங்கள் நடந்திருக்குது. மிச்சம் போக தேவையில்ல, எங்கட அப்பம் பாட்டனை பார்த்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13 வயதுல 14, 15 வயசுல திருமணங்கள் நிகழ்ந்திருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ரிலிஜனை நீங்க பாத்தீங்கன்னா ராமன் சீதையை மனம் முடித்தது 6 வயதுல சொல்லப்படுது.
இப்ப இதெல்லாம் யாருமே பீடோஃபைல்டோ இல்லாட்டி குழந்தை திருமணம்டோ சொல்லி நாங்க விமர்சிச்சதில்லை. ஆனால் இப்ப மாடர்ன் ஜெனரேஷன் இது வந்து நடக்குதான்னு சொல்லி கேட்டால் இந்த சட்டங்களை ரீஃபார்ம் பண்ணிருக்குது. என்றாலும் இப்ப நவீன யுகத்துல நினைக்கிறோம் மாடர்ன் ஜெனரேஷன் இப்ப வந்து மிலேனியம்லையும் கூட என்னது இந்த வயது திருமணங்கள் நடைபெறுதான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூகுள்ல நீங்க தேடி பாருங்க யங் மேரேஜ் வந்து எங்க எந்தெந்த நாட்டில் நடக்குதுன்ற வந்து உங்களுக்கே பார்க்கலாம். இப்ப யூரோப்ல அது நடக்குது, சைனால இருக்குது. என்னது 13 years 14 years 15 years எல்லாம் உங்களுக்கு மேரி பண்ணி கொடுக்கலாம் பேரண்ட் கன்சென்ட்டோட. இப்ப இறை தூதர் அவர்கள் எப்படி மனமுடிச்சு கொடுக்கப்பட்டாங்க, அவர்கள் அந்த மனமுடிச்சு கொடுத்தவங்களோட பேரண்ட் கன்சென்ட்ல தான் என்ன செஞ்சாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்து கொடுக்கப்பட்டாங்க. அதுதான் சமூக வழக்கமாக இருந்தது அந்த காலத்துல. இந்த காலத்திலையும் கூட 2025 நீங்க இப்ப பாருங்க போயிட்டு இப்பயும் கூட இந்த சட்டம் இருக்குது. 18 yearsல முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சில நாடுகள்ல, 16 yearsல முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சில நாடுகள்ல, அதே போல அதையும் விட குறைய முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னால், கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் பேரண்ட் கன்சென்ட்டோட முடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லி யூரோப்ல இருக்குது, சைனால இருக்குது. அதாவது ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்குது, சைனா இந்த யூரோப்ல எல்லாம் இருக்குது. இது மாத்தணும்னு சொல்லி இந்த உலகத்துல வந்து வேற ஒன்றும் நடக்காம இருக்கிறதும் இல்லை, இதெல்லாம் நடந்துகிட்டு போகுது. ரைட். இப்ப ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா வந்து கடன் சுமையால வந்து நாடு வீழ்ந்தது வந்து தெரியும். இப்ப இதை ரிஃபார்ம் பண்றதுக்கு வந்து IMF தலையீடு இருக்குது. இப்ப இந்த தலையீட்டுல வந்து நீங்க IMF மூலம் நீங்க போறோம்னு சொன்னால் அவங்களோட சில சட்ட திட்டங்களுக்கு வந்து கட்டுப்படணும். அந்த IMF எது வந்து ஹியூமன் ரைட் வயலேஷன் சொல்லுதோ அது வந்து ஹியூமன் ரைட் வயலேஷன். அந்த IMF எது ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுதோ அது ஹியூமன் ரைட்ஸ் சொல்லி அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த ஒரு பாண்ட் ஒன்று அவங்களோட உருவாக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு கட்டுப்பட்டு போகணுன்ற ஒரு ப்ரெஷர் உண்டு. இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் பார்ப்போம் இப்படி ஹியூமன் ரைட்ஸை படித்து தந்த ஆட்களோட நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து இப்போ கொஞ்சம் பார்ப்போம் இந்த வீடியோவின் மூலமாக. பாலின ஈர்ப்பு, உடல் உறவு, செக்ஸ் என்பது வந்து ஹியூமன்ட வந்து நேச்சர். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும். அந்த உடல் கூறு தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட விதத்துல தான் அணுக சொல்லுது. பெண்களை வந்து அவர்களுடைய மனக்கொடையை கொடுத்து அவர்களுடைய அனுமதியோடு திருமண பந்தத்தின் மூலமாக அவர்களை தீண்டுங்கள் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுது இஸ்லாம். அப்ப திருமணம் அல்லாத விதத்துல வந்து பெண்களை தீண்ட முடியாது, உடலுறவு கொள்ள முடியாது. எனவே அவர்களை நீங்கள் தீண்டுவதாக இருந்தால் திருமணத்தின் மூலமாக தீண்டுங்க, உடலுறவு கொள்ளுங்க. அப்ப ஒரு பெண் பருவமடைஞ்சன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆண் பருவமடைஞ்சன்னு சொல்லி சொன்னால் இந்த தேவைகள் வந்து ஏற்படுவது வந்து சகஜம். இது 18 வயதுல தான் ஆரம்பிக்குமான்னு சொல்லி கேட்டால் நோ. 18 வயதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்குமான்னு கேட்டால் நோ. அதுக்கு முந்தைய இந்த தேவைகள் வரலாம், வந்திருக்குது, அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டும் இருக்குது. அப்ப இதை வந்து சட்டப்படி செய்யறதுக்கு தான் இஸ்லாமியர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து முன்னைய காலங்களில் வந்து பெற்று தந்திருக்கிறாங்க. இல்லீகலி உங்களுக்கு செக்ஸ் செய்ய முடியாது. செக்ஸ் செய்யறேன்னு சொல்லி சொன்னால், உடலுறவு கொள்றேன்னு சொல்லி சொன்னால் நிக்கா என்ற ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். அப்ப 18 வயதுக்கு முன் ஒரு பெண்ணுக்கு தேவை ஏற்பட்டால், ஒரு ஆணுக்கு தேவை ஏற்பட்டால் இதை செய்யக்கூடிய சட்டம் எல்லாத்துக்கும், முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த சட்டமாக இருக்குது. இந்த மாதிரி சட்டங்கள் வந்து இலங்கையில மட்டும் இல்லை, இன்னும் வெளிநாடுகள்ல, யூரோப்ல, அதே போல சைனால நிறைய ப்ரொவின்ஸ்ல எல்லாம் இந்த சட்டங்கள் இருக்குது. 18 வயது தான் திருமணத்தின் வயது என்று சொல்லி போட்டாலும் 18 வயதுக்கு குறைஞ்சவங்களை வந்து திருமணம் செய்யறதுக்கு பேரண்ட் கன்சென்ட்டோட உங்களுக்கு திருமணம் செஞ்சலாம். 16 வயதுல, 17 வயதுல, 15 வயதுல திருமணம் செய்து கொடுக்கலாம்னு சொல்லி யூரோப்ல நிறைய நாடுகள் இருக்குது. அதே போல சைனால நிறைய ப்ரொவின்ஸ்ல இருக்குது. அதே போல இன்னும் நிறைய நாடுகள்ல இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு கிரைமோ, இது ஒரு பெரிய ஒரு பீடோஃபீலியா என்று சொல்லி சொல்ற அளவுக்கு இது ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனால் இது வந்து நிறைய மக்களால தவறாக புரியப்பட்டிருக்குது. ஏன் என்று சொன்னால், இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இளம் வயது பெண் ஒன்றை திருமணம் முடிச்சாங்க. அவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கப்பட்டது அந்த பெண்ணின் தந்தையால்.
அந்த பெண்ணின் தந்தை யார் என்று சொன்னால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர். அப்ப அந்த தந்தை தனது மகளை வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இது வந்து வழக்கமாக அந்த காலங்கள் இருந்துச்சு. இந்த அரேபிய தீபகற்பத்தில் மாத்திரம் இல்லாமல் எல்லா கான்டினென்ட்லையும் பொதுவாக இப்போ பிரிட்டிஷை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டனில், யூரோப்பில் எல்லா நாடுகள்லையும் இதை மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இளம் வயதில் வந்து திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அது போக பல நாடுகளில் பல இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து அந்த புறங்கள் அப்படின்றும் கூட வச்சிருந்தாங்க. பல திருமணங்கள் செஞ்சாங்க. அந்த பல திருமணம் செஞ்சு பெண்களை அனுபவிச்சது மாத்திரம் இல்லாமல் அந்த புறத்து மகராணின்னு சொல்லி அந்த புறத்திலையும் வச்சிருந்தாங்க. தகாத உறவின் மூலமாக பெண்களை வந்து தீண்டினாங்க. ஆனால் நபிகளார் அவர்கள், இஸ்லாமிய தலைவர் நபிகளார் அவர்கள் இந்த மாதிரி செய்யல. எல்லாம் ஷப்பரான் பண்ணி எந்த பெண் அழகா இருக்கிறா, எந்த பெண்ணு வடிவா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து திருமணம் முடிக்கல. அப்படியான தீண்டுதல் நடக்கல. அவர்களுக்கு பேசி முடிக்கப்பட்டது. இது வந்து பீடோஃபீலியா அல்ல. பீடோஃபீலியான்னு சொல்றது என்ன? சிறுவர் துஷ்பிரயோகம். சிறுவர் துஷ்பிரயோகம்ன்றது வந்து ஒரு சிறுவரின் அனுமதி இல்லாமல் பலவந்தமாக, பலாத்காரமாக அல்லது தகாத உறவின் மூலமாக திருமணத்தின் பந்தம் இல்லாமல் அவர்களை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பண்றது. அப்ப இது பாலியல் துஷ்பிரயோகமா நடந்துச்சு? பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கல. இப்ப பீடோஃபைல்னு சொல்றது என்ன? பாலியல் துஷ்பிரயோகம். அப்ப இதை வந்து இதுக்கு முடிச்சு போடலாமான்னு சொல்லி கேட்டால் இதுக்கு முடிச்சு போடலாது. அப்படி சொல்றேன்னு சொன்னால் இந்த ஹிஸ்டரி பழங்காலத்துல இருந்து நடந்துக்குது. இன்க்ளூடிங் ராமரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீதையை வந்து 6 வயதுல முடிச்சிருக்கிறாங்க. இந்துக்களின் கடவுளாக மதிக்கக்கூடிய ராமர். அப்ப இந்த மாதிரி செயல்பாடை வந்து பீடோஃபீலியான்னு சொல்லி, பீடோஃபைல்னு சொல்லி யாருமே விமர்சிக்கிறது இல்லை. இது ஒரு வழக்கமாக இருந்திருக்குது. ஆனால் இந்த வழக்கம் வந்து பொறவு காலத்துல வந்து மாற்றப்படுது. இஸ்லாத்துல வந்து சட்ட திட்டங்கள் வந்து கட்டம் கட்டமாகத்தான் இறங்கியது என்று வந்து உங்களுக்கு தெரியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதுல தான் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்குது. அந்த நபித்துவத்தின் பிறகு அவர்கள் 23 வருடங்கள் வாழ்கிறார்கள். 63 வயதுல வந்து மரணிக்கிறாங்க. அந்த 23 காலகட்டத்தில் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் போது ஒவ்வொரு சட்டங்கள் வந்து இல்லாம போகுது, புதிய சட்டங்கள் வருது. அதற்கு உதாரணம் சொல்றேன்னு சொன்னால் இஸ்லாத்தை தழுவியவர்கள் குடித்த நிலையில் தொழுகைக்காக பள்ளிக்கு போயிட்டு. அப்ப குடிச்ச நிலையில அந்த அந்த சமூகம் வந்து குடிக்கார சமூகமாக இருந்திருக்குது. அந்த குடிக்கார சமூகம் தொழுகைக்காக வரும்போது குடிச்ச நிலையில வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இறைவன் கட்டளை இடுகிறான், நீங்க தொழுகைக்கு வரும்போது குடிச்சிட்டு வரவானம், குடிய வந்து நிப்பாட்டிட்டு தொழுகைக்கு வாங்கண்டு ஒரு கட்டம் வருது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலத்துல பிறகு இறைவன் சொல்றான், நீங்கள் குடிப்பது ஹராம், குடிக்க கூடாது, அது முற்றாக தடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது. இதே போல வட்டியை நீங்க பாருங்க. வட்டி வந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க அந்த சமூகத்துல, முஸ்லீமாக இருந்து கொண்டு. அப்ப இது வந்து தடுக்கப்பட்ட ஒரு சட்டம் வருது, இறங்குது. தடுக்கப்பட்ட சட்டம் வந்ததுக்கு பிறகு இறை தூதருடைய இறுதி உரையின் போது அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சட்டம் இறங்குது. அப்ப சொல்றாங்க, வட்டியை வந்து முற்றாக நான் தடுக்கிறேன். அந்த வட்டி என்னுடைய குடும்பத்திலிருந்து அதை வந்து நான் இல்லாமாக்குறேன். அப்ப இவர்கிட்ட இன்னார்கிட்ட வந்து யாரெல்லாம் நீங்க வட்டி பணம் நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹலால். இதுக்கு போறோம், நீங்க அதுக்கு கட்ட தேவையில்லை, வட்டி கட்ட தேவையில்லைன்னு சொல்றாங்க. சொல்லி அதை முற்றாக தடுக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னர் இந்த வட்டியின் மூலமாகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த சட்டம் வரும் வரைக்கும். இதே போன்றுதான் திருமணமும். இப்ப திருமணம் வந்து நபிகளாருடைய காலத்துல பொதுவாக நபிகளாரையும் அவர்களும் அப்படி திருமணம் முடிச்சுக்கிறாங்க. நபிகளாரை எதிர்த்தவர்களும், இஸ்லாத்தை எதிர்த்தவர்களும் கூட இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவ்வாறான திருமணங்கள் நடந்திருக்குது. இது வந்து விமர்சனத்துக்கு அந்த காலத்துல வரல. இந்த 35 வருஷத்துக்கு முந்தி இந்த ஃபெமினிசம் வந்துச்சு தானே. இந்த ஃபெமினிசம் வர மட்டும் இது இருக்கல்ல, பெண் உரிமைன்னு சொல்லி பேசக்கூடிய இந்த ஃபெமினிசம் வர மட்டும் இந்த விடயம் இருக்கல்ல. அப்ப இந்த திருமண சட்டம் வந்து பிறகு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இறைவனால கட்டளைகள் இறங்குது. பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது.
அவர்களுடைய உரிமையில வந்து நீங்க பால்படுத்த வேண்டாம், அதை சொல்லிக் கொடுக்குது இஸ்லாம். பெண்களுக்கு உரிமையே இல்லாத காலத்துல, பெண்கள் உயிரோட புதைக்கப்பட்ட காலத்துல, அதே போன்று பெண்களுக்கு அவங்களுக்கு சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. யாரையும் பலவந்தமாக திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது. ஒரு பெண் தன்னை மணமுடிப்பவருக்கு கட்டளையிடலாம், என்னை நீங்க மணமுடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு இந்த அளவுக்கு சொத்து வேணும், இந்த அளவுக்கு பணம் வேணும், என்னை இந்த அளவு தந்தா தான் முடிக்கலாம்னு சொல்லி அப்படியான உரிமை இருக்குது. அதே போல ஒரு பெண்ணுக்கு வந்து சொத்துல உரிமை இருக்குது. சொத்து பெண்களை வந்து எந்த விதத்திலையும் கணக்கெடுக்காத சமூகத்துல சொத்தை வந்து பெண்களுக்கு உரிமையாக வழங்கப்பட்டுச்சு. அப்ப இவ்வாறு பெண்கள் வந்து மதிக்கப்பட்டாங்க. அதே போல பொருளாதார சுமையை வந்து இஸ்லாம் பெண்களிடத்துல கொடுக்கல. பெண்களுக்கு வந்து நீங்க வேலைக்கு போங்க, நீங்களும் வந்து வேலை செஞ்சு உழைச்சி தான் சாப்பிடணும்னு சொல்லி இல்ல. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து இஸ்லாம் போன்ற எந்த ஒரு மதத்திலையும் இல்லைன்றதை நீங்க பார்க்கலாம். முஸ்லிம்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மோர் தென் 75% பெண்கள் வேலைக்கு போறது இல்ல. ஏன்? அது அவர்களுடைய பொறுப்பு அல்ல, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. இந்த பொறுப்பு ஆண்களுக்கு சுமத்தப்பட்டிருக்குது. பெண்கள் வந்து வீட்டுல வந்து இல்லத்து அரசிகளாக மிகவும் சுதந்திரமாக, அவர்களுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இல்லாதவர்களாக அவர்களுக்கு வந்து வாழலாம். ஆனால் வேலை செய்ய இயலுமான்னு சொல்லி கேட்டால் வேலை செய்ய இயலும். இது அவங்களுக்கு பொறுப்பும் கடமையுமான்னு சொல்லி கேட்டால் இது அவர்களுக்கு பொறுப்பும் இல்லை, கடமையும் இல்லை. அப்ப இந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து அந்தஸ்தை வந்து இஸ்லாம் கொடுத்திருக்குது. அப்ப இந்த திருமணம் வந்து பொறோ காலத்துல வந்து இஸ்லாம் சட்டமாக இருக்குது. பெண்களோட அனுமதி இல்லாம நீங்க முடிக்க முடியாது, அவர்களை ஃபோர்ஸ் திருமணம் முடிக்க முடியாது. இவ்வாறான நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு பெண் வாரா இறை தூதர்கிட்ட வந்து சொல்றான், என்னைய வந்து இன்னாருக்கு முடிச்சு கொடுத்தாங்க, எனக்கு அது புரியாம இல்லை. அப்ப அவரு சொல்றாரு இந்த திருமணம் ரத்துன்னு சொல்லி. அப்ப ரத்து செய்யப்படுது. அப்ப அவ சொல்றா எனக்கு ரத்து செய்ய வானம் என்றாலும் இவ்வாறான உரிமைகள் பெண்களுக்கு இருக்கின்றதை வந்து வரக்கூடிய சமுதாயம் உணரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு செய்திகள் இருக்குது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயது திருமணம் முடிச்ச ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி சொல்லும் போது இஸ்லாமிய வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அறிவு சுடர் ஆயிஷா அலி அம்மையார் அவர்கள் இந்த இஸ்லாத்தின் சட்ட திட்டங்கள், இந்த ஷரியான்னு சொல்லி சொல்றதே இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள், இவ்வாறான ஷரியாவின் சட்ட திட்டங்கள் ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட சட்ட திட்டங்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் யூனிவர்சிட்டி நீங்க கூகுள்ல தேடி போயிட்டு பாருங்க, அது ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவங்க தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதே போல பெண்களுக்கு இருக்கக்கூடிய மகர் தொகையை கொடுத்து பெண்களை மணமுடிங்கன்னு சொல்லி ஆண்களுக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. அப்ப இவ்வாறு பெண்களுக்கு வந்து உரிமைகளும் சலுகைகளும் அதிகபட்சம் கொடுத்த ஒரு ஒரு மார்க்கம் சொல்லி சொன்னால் அது இஸ்லாம். இந்த ஃபெமினிசம் உருவானதுக்கு காரணம் என்ன, பெண்களின் உரிமைகள் பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தேடி பாருங்க. தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு பெண்கள் வேலைக்கு போன பெண்களுக்கு வந்து சரியான ஊதியம் வழங்குறது இல்லை, ஆண்களை போல சரியாக சமத்துவமாக நடத்துறது இல்லை, பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள், பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை இல்லை அப்படின்னு சொல்லி உரிமைகள் இல்லாத அந்த பெண்களுக்கு உரிமை கேட்டு குரல் கொடுக்குறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1920 அந்த ஆண்டுகள்ல வந்து பெண்களுக்கு வந்து உரிமை குரல் கொடுக்குறாங்க. அது வந்து இன்றைக்கும் கூட மார்ச் மாசம், ஒவ்வொரு வருடத்தின் மார்ச் மாசம் வந்து இந்த பெண்களின் உரிமைக்காக வந்து அந்த உமன்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க, உமன்ஸ் டேன்னு சொல்லி. அப்ப இந்த வரிசையில வந்து இந்த அலைகள், பெண்களுக்கான உரிமைகள் என்ற இந்த அலைகள் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா உருவம் எடுக்குது. ஒரு 1வது அலை, 2வது அலை, 3வது அலைன்னு சொல்லி கடைசியில உரிமை உரிமை உரிமைன்னு சொல்லி ஃபெமினிசம் போன்ற தோற்றத்துக்கு அது மாறிடுச்சு. எப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு சமமானவர்கள் தான் பெண்கள், பெண்களும் ஆண்களும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பெண் உரிமையை வந்து பேச தொடங்கி வந்துட்டாங்க. ஆண்கள் வந்து ஜீன்ஸும் பேண்ட்டும் போட்டா நாங்களும் ஜீன்ஸும் பேண்ட்டும் போடுவோம், அந்த அளவுக்கு உரிமை. ஓகே, இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு சொன்னால் ஆண்களை லீட் அடிச்சுட்டு போயிட்டாங்க பெண்கள். பெண்கள் வந்து ஆண்கள் உடுக்கிறது மாதிரி உடுக்குறாங்களான்னு சொல்லி பார்த்தா ஆண்களை உடுக்கிற மாதிரி உடுக்கல, அரை நிர்வாணத்துக்கு போயிட்டு இப்ப முக்கா நிர்வாணத்துக்கு போயிட்டு முழு நிர்வாணம் அளவுக்கு பெண்கள் போயிட்டாங்க. பெண்கள் இன்றைய சமூகத்துல எப்படி பார்க்கப்படுறாங்கன்னு சொன்னால் ஒரு காம பொருளாக பார்க்கப்படுறாங்க.
எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பாருங்க, அரை நிர்வாணத்தோட பெண். எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பாருங்க, முழு நிர்வாணத்தோட பெண். இப்படி பெண்கள் வந்து ஒரு காம போதையாக, காம செக்ஸ் லேவாக மாறிட்டாங்க. பெண்களின் உரிமைகள் இருக்கணும், ஆனால் உரிமை அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இந்த அளவுக்கு வந்து பெண்களோட உரிமை வந்து சீரழிக்கப்பட்டிருக்கின்றதை வந்து நாங்க இப்ப பாக்குறோம், கண்கூடாக நாங்க பாக்குறோம். அதே போன்று இந்த ஃபெமினிசம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 1990s 1990கள் ஆரம்பிக்குது. என்ன ஃபெமினிசம்? இப்போ ஆண்களோட ஈக்குவலிட்டி நான் சொன்னேன் தானே, இப்ப ஆண்களோட ஆண்களுக்கு பெண்கள் ஈக்குவலான்னு சொல்லி கேட்டால் இஸ்லாம் சொல்லுது இல்ல, ஈக்குவல் இல்ல. ஆண்கள் வந்து நிர்வகிக்கக்கூடியவர்கள், பைனான்சியலி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆண்கள். பெண்களுக்கு வந்து பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இந்த நவீன ஃபெமினிசம், நவீன பெண்ணினவாதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இல்ல, 2 பேரும் ஈக்குவல்னு சொல்லி சொல்றாங்க. இது அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தா இது ஈக்குவல் இல்ல. சிந்திச்சு பாருங்க. ஏன்? நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்து பாருங்க, ஃபுட்பால் எடுங்க, கிரிக்கெட் எடுங்க, அத்லெட்டிக்ஸ் எடுங்க, வேண்டிய ஸ்போர்ட்ஸ் எடுங்க, வேண்டிய கேம்ஸ் எடுங்க, பாக்ஸிங் எடுங்க, வேண்டிய கேம்ஸ் எடுங்க. 2 பேரும் ஈக்குவல்னா என்ன செய்யணும்? ஒரு பலமான ஆணோட ஒரு பலமான பெண்ணை வந்து மோத விடணும். ஒரு பலம் வாய்ந்த டீமோட, ஆண்களின் டீமோட ஒரு பலம் வாய்ந்த பெண்கள் டீம் வந்து மோத விடணும். 2 பேரும் ஈக்குவல் தானே? செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா தெரியும், அவர்களுக்கே தெரியும் இது ஈக்குவல் இல்லைன்னு சொல்லி. அதனால தான் பெண்களுக்கு பெண்களோட விளையாட விடுறாங்க, ஆண்களுக்கு ஆண்களோட விளையாட விடுறாங்க. பெண்களோட ஆண்கள் விளையாண்டா ஆண்கள் தான் வெத்துவாங்கன்றது தெரியும், பலம் வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு தெரியும். இஸ்லாம் இதை சொல்லுது. ஃபெமினிசம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உல்டாவா பேசுது. ரைட்? இது வந்து தான் மனிதனுடைய அறிவு. இப்ப இந்த ஃபெமினிசம் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்க இந்த யூரோப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த யூரோப்ல வந்து சிங்கிள் மம் சொல்லி அடிச்சு பாருங்க. திருமணம் வந்து முடிக்கிறது இல்ல, 18 வயதுல வந்து திருமணம் முடிக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குது. ஆனால் திருமணத்துக்கு முந்தைய பாலியல்ல ஈடுபட்டு, உறவுகள்ல ஈடுபட்டு, குழந்தையும் கையுமாக அலையக்கூடிய சிங்கிள் மம் எக்கச்சக்கமாக இந்த நாடுகள் இருக்குது. அதை நீங்க அடிச்சு பாருங்க. யூரோப்ல தான் டாப். கூட தந்தை இல்ல பிள்ளைகளுக்கு, குடும்ப கட்டமைப்பு இல்லை இந்த நாடுகள்ல. பெண்கள் வந்து அப்ப திருமணம்னு சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தம் இல்லாதனால இஸ்லாத்துல வந்து திருமணம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அது ஒரு ஒப்பந்தம், அது ஒரு கடுமையான ஒப்பந்தம். அதை வந்து சபையோர்கள் சாட்சியாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது ஒரு கடுமையான ஒப்பந்தமா இஸ்லாம் சொல்லுது. அதே போல 220வது வசனத்துல நீங்க திருக்குறானை பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, அதாவது பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கின்றது. அப்ப அந்த பெண்களை வந்து திருமணத்தின் மூலம் அவர்களுடைய உரிமைகள் இருக்கின்றதே, அந்த உரிமையை வந்து எங்களுக்கு பறிச்சிட முடியாது. அவர்களும் வந்து என்ன செய்யணும்? அவர்களின் உரிமைகளுக்கு ஏற்ப அவர்களோட நடந்து கொள்ளணும். அதே போல இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்றான், பெண்களை வந்து வலுக்கட்டாயமாக அடைந்து கொள்ள வேண்டாம். அப்ப வலுக்கட்டாயமாக அடைந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லி சொல்றதே பீடோஃபைல் இஸ்லாத்துல இல்ல அப்படின்றத வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இஸ்லாம் வந்து சொல்லிடுச்சு. இந்த நவீன யுகம், இந்த மாடர்ன் வேர்ல்டு தான் இப்பதான் சொல்லியிருக்குது. இப்போ மாடர்ன் வேர்ல்டு தான் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், திருமணத்துடைய சட்டங்களை வந்து நீங்க 18 வயசுக்கு இருக்கணும்னு சொல்லக்கூடிய விடயம் வந்து நவீன யுகத்துல சொல்லியிருக்குது. ஆனா இஸ்லாம் வந்து வயதை சொல்லல, அவர்களை வலுக்கட்டாயம் அடைய வானாம். இது திருமணம் வந்து ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை வந்து ஒருத்தரோட செய்யறேன்னு சொல்லி சொன்னால் அந்த உடன்படிக்கையை வந்து விளங்கக்கூடிய ஒருத்தராக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஒப்பந்தத்தை வந்து போடக்கூடிய ஆளுக்கும் அறிவிக்க வேணும், எழுதக்கூடிய ஆளுக்கும் அறிவிக்க வேணும். சிறுவயது திருமணம் என்பது இல்லை இஸ்லாத்துல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய காலத்திலையும் இதெல்லாம் நடந்துச்சு, சகஜமா இருந்துச்சு. என்றாலும் கூட சட்டங்கள் எப்படி மாற்றப்பட்டுச்சோ அதே போல இந்த திருமணத்துக்கும் வந்து வரையறைகள் இஸ்லாம் வகுத்து இருக்கிறது. இது ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லி சொன்னால், ஒரு எக்ரிமெண்ட் அடிக்கிறா. இப்ப வீடு ஒன்று வாங்குறீங்க, வீடு ஒன்று விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் விற்கிறவருக்கும் வாங்குறவருக்கும் இடையில போடக்கூடிய ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தம் வந்து எழுதுறவருக்கும் தெரியும், எழுதப்படுறவருக்கும் தெரியும். அதே போல இந்த திருமணம்ன்றது வந்து ஒப்பந்தம். சிறு வயது இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து எப்படி ஒப்பந்தம் போடுறது, அவரோட எப்படி எக்ரிமெண்ட் அடிக்கிறது. அப்ப திருமணம் முடிக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த பெண்ணுக்கு விருப்பமும் இருக்கணும். அதே போல அந்த ஒப்பந்தம் என்னன்றது விளங்கையும் வேணும். அப்ப அந்த வயதுக்கு வரணும். அதனால அது 18 வயதான்னு சொல்லி கேட்டால் இஸ்லாம் 18 வயதுன்னு சொல்லல. பருவம் அடைஞ்சன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண் இனவிருத்திக்கு தயார்ன்றதை தான் அர்த்தம். ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து அந்த பெண் வந்து ரெடி. இதுதானே உண்மை. அதுக்காக நீங்க பருவம் அடைஞ்சோன்னு திருமணம் முடிச்சு வைக்கணும்ன்றது இல்லை.
முடிச்சு வைக்க வேண்டிய தேவை வந்துச்சுன்னு சொன்னா முடிச்சு வைங்க. இந்த விடயம் இல்லாததுனால இன்றைக்கு யூரோப் சீரழிஞ்சு கொண்டு போகுது. யூரோப்ல வந்து சிங்கிள் மம் ரேட் ஹைல இருக்குது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து எப்படி தடுக்கலாம்னு சொல்லி பார்க்கறதுக்கு அதுக்கு இன்னொரு யோசனை செய்யறாங்க. இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி RSCன்னு சொல்லி ஒரு படிப்பை வந்து படிச்சு கொடுக்குறாங்க. கலாச்சார சீர்கேடு வந்து வானில டாப் லெவல்ல போயிட்டு இருக்குது. கலாச்சார சீரழிவு உச்சத்தை தொற்றிருக்குது. இந்த கலாச்சார சீரழிவு என்னன்னு சொல்லி சொன்னால் 5-6 வயசுல பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறாங்க செக்ஸை பத்தி. எப்படி எங்க செக்ஸ் செய்யறது, என்ன மாதிரி ஆண் உறுப்பு எங்க இருக்கு, பெண் உறுப்பு எங்க இருக்குது அப்படின்றத வந்து படிச்சு கொடுக்குறாங்க. அந்த இனவிருத்தி உறுப்புகளை படிச்சு கொடுத்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் செக்ஸ் செய்யறன்னு சொன்னால் சேஃபா செய்யுங்கன்னு சொல்லி படிச்சு கொடுக்குறாங்க. அப்படி சேஃபா செய்யலன்னு சொன்னால் பிரெக்னன்ட் ஆவீங்கன்னு படிச்சு கொடுக்குறாங்க. அதே போல பாடசாலைக்கு காலேஜுக்கு அதே போல ஹாலிடேஸுக்கு கூட்டி போவாங்க. 2-3 நாள் ஹாலிடேஸுக்கு கூட்டி போவாங்க. அந்த ஹாலிடேஸுக்கு கூட்டி போக்கல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளைகளை அனுப்ப போயிட்ட கவனம் அனுப்புங்க, எல்லா சேஃப்டி இதையும் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு என்னமாச்சும் ஒரு விபரீதம் வந்தால் நாங்க அதுக்கு பொறுப்பு சொல்ல மாட்டோம். எனவே கொண்டம் கொடுத்து அனுப்புங்க, ஆணுரை கொடுத்து அனுப்புங்க. என்னது அவங்க உறவுல ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் பிரெக்னன்ட் ஆவாங்கன்னு சொன்னால் நாங்க அதுக்கு பொறுப்பு இல்லை. அதனால அதுக்கெல்லாம் தயார் நிலையில அனுப்பிடுங்கன்னு சொல்லி ஸ்கூல்லே சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் என்னது பெண் உரிமை. அதே போல இந்த உடைகளை நாங்க பார்த்தோம். பெண்களின் உரிமைன்னு சொல்லி எங்க போயிட்டு நிக்குதுன்னு சொன்னால் விபச்சாரத்திலையும் செக்ஸ்லையும் உடைகள்ல இருக்கக்கூடிய இதையும் தான் நாங்க பாக்குறோம். அதே போல ஜெண்டர் ஈக்குவலிட்டி இப்ப 1990 வந்து ஜெண்டர் வந்து பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனை? ஒரு ஆணை திருமணம் முடிக்கலாம், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம், ஒரு பெண்ணுக்கு ஆணாக மாறலாம், ஜெண்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு ஆணுக்கு பெண்ணாக மாறலாம். அப்படியான ஒரு சூழல் இப்ப போயிட்டு இருக்குது. ஒரு பேரண்ட் ஒரு பிள்ளைக்கு பேரண்டாக தாயும் ஒரு பெண்ணும் இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு பேரண்டாக ஆணும் இருக்கலாம். அந்த ஆணும் திருமணம் முடிச்சிருப்பாங்க. அந்த ஆணும் திருமணம் முடிச்ச ஆண்ல சொல்லிக் கொள்வாங்க, நான் தான் ஆண், நீ பெண். அதே போல ஒரு பெண்ணும் திருமணம் முடிச்சிருந்தால் அந்த பெண்ணுக்கும் இடையில என்ன சொல்லுவாங்க, நீங்க பெண், நான் ஆண். இப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு போகுது இந்த நாடுகள்ல. கலாச்சார சீரழிவு உச்சத்தை தொற்றிக்குது. அதே போல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உண்மைக்குமே ஒரு ஃபனி. நீங்க பர்த் சர்டிபிகேட்ல வந்து பெண்ணா ஆனான்னு சொல்லி எழுத மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த LGBT, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குழந்தை பிறந்தா குழந்தைக்கு வந்து பேர் இந்த மேலா ஃபீமேலான்னு சொல்லி எழுத மாட்டாங்க. இட் குட் பி மேல், இட் குட் பி ஃபீமேல், வி டோன்ட் நோ. அது எந்த உறுப்போட பிறந்திருக்குதோ அந்த உறுப்பு தான் அந்த 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 குழந்தை. பெண் உறுப்பு இருந்தா பெண் குழந்தை, ஆண் உறுப்பு பிறந்திருந்தா ஆண் குழந்தை. ஆனால் இன உறுப்பை பார்த்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இது பெண்ணா இருந்தா பெண்ணுன்னு சொல்லி எழுத மாட்டோம், ஆணா இருந்தா ஆணுன்னு சொல்லி எழுத மாட்டோம். இந்த பெண் வளர்ந்ததுக்கு பிறகு அது டிசைட் பண்ணட்டும், நான் பெண்ணா இருக்க போனேன்னா ஆணா இருக்க போறேன்னு சொல்லி பர்த் சர்டிபிகேட் எழுத மாட்டாங்க. இந்த ஆண் தீர்மானிக்கட்டும் வளர்ந்ததுக்கு பிறகு நான் ஆணா இருக்க போறேன்னா பெண்ணா இருக்க போறேன்னு சொல்லி. இந்த அளவுக்கு சமூக சீர்கேடு உச்சத்தை தொட்டிருக்குது. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அழகான தீர்வு இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக நீங்க இணைங்க. அப்படி இல்லாம இணைஞ்சீங்கன்னு சொன்னால் விபச்சாரம், இந்த மாதிரி சமூக சீர்கேடு இன்றைக்கு நாங்க கண்கூடாக பார்க்கிறோம். இதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அது என்ன சுவாரஸ்யமான விஷயம் சொன்னால், சிலர் வந்து ஆணா இருப்பாங்க, அவங்களுக்கு அதாவது ஃபேமிலி லைஃப்ல இருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு தான் இங்க வந்து கல்யாணம் முடிக்காம வருட காலங்கள் இருப்பாங்க. இந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பிள்ளைகள் வரைக்கும் அவங்க ஃபேமிலி லைஃப்ல போயிட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சட்டத்திட்டம் இல்லை தானே, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் இஸ்லாத்துல மாதிரி ஒரு வாழ்க்கை திட்டம் ஒன்று இல்லாததுனால வேண்டிய உங்களுக்கு செய்யலாம். அதாவது அவருக்கு பெரிய பிள்ளைகள்லாம் இருப்பாங்க,
நடக்குது, இங்க நடக்குது, பிராக்டிக்கலி நடக்கிறத நான் சொல்றேன். அவர் கொஞ்ச நாள்ல ஒரு தந்தைன்னு சொல்லுங்களேன், அந்த தந்தை என்ன செய்வார்னு சொன்னா, கொஞ்ச நாள்ல பப்புக்கும் கிளப்புக்கும் போயிட்டு குடிச்சு கும்மாளமிட்டு கூத்தடிச்சு சும்மா சரி இன்னொரு ஆணோட வந்து அவர் உறவு கொண்டன்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன சொல்றார், அதுக்கு பிறகு சொல்லுவார், நான் இவ்வளவு நாளும் ஆனா தான் ஃபீல் பண்ண, இப்ப நான் பெண்ணாக நான் ஃபீல் பண்றேன். புள்ளையும் கிடைச்சி அவருக்கு பேர புள்ளையும் சேர்ந்ததுக்கு இருக்கும். அவர் இப்ப என்ன செய்யறாரு, நான் இப்ப ஃபீல் பண்றேன், நான் இப்ப பெண்ணுன்னு சொல்லி. இதே மாதிரி பெண்களும் அதே மாதிரி செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி கலாச்சார சீரழிவுன்றை வந்து டாப் லெவல்ல போயிட்டு இருக்குது. எனவே இந்த திருமண சட்டம்ன்றது இருக்குதானே, இஸ்லாமியர்கள் வகுத்து தந்த இந்த திருமண சட்டம் 18 வயது தாண்டு சொல்லி சொல்றது உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போகும். என்று சொன்னால் திருமணத்தின் மூலமாக அன்றி நீங்க தொடர்பு கொள்ள முடியாது. அப்படி தொடர்பு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் அது விபச்சாரத்துல வந்து முடியும். அது விபச்சார குற்றமாக இஸ்லாம் பார்க்குது. எனவே இந்த மாதிரி விபச்சாரங்கள் சமூகத்துல நடக்காம இருக்கணும்னு சொன்னால் திருமணங்கள் உரிய நேரத்துல செய்யப்படணும். அதே நேரத்துல ஃபோர்ஸ் மேரேஜ் வந்து செய்ய அவசியம் உண்டு இல்ல. நீங்க இப்போ ஒரு கல்லூரியில காதல் கொண்டாங்க, திருமணம் முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, உடலுறவு தேவைகள் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் திருமணம் முடிச்சு கொடுங்க. அவங்க படிப்பை வந்து கண்டினியூ பண்ணட்டும். காலேஜுக்கு 2 பேரும் போகட்டும், யூனிவர்சிட்டிக்கு 2 பேரும் போகட்டும். அது இங்கேயும் நடக்குது, பிரிட்டன்ல நடக்குது, யூரோப்ல நடக்குது, அதே போல ஸ்ரீலங்காலையும் இருக்கும். அப்ப இது படிப்புக்கு தடையும் இல்லை, அவர்களுடைய ஒழுக்கத்துக்கு பங்கமும் இல்லை. இவ்வாறான சட்டங்கள் வந்து எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லா நாட்டவர்களுக்கும் ஒரு அழகான சட்டம். இந்த அழகான சட்டத்தை வந்து சீரழிக்கும் விதமாக வேறு விதமாக இந்த இஸ்லாமிய சட்டத்துக்கு வந்து சேறு பூசப்படுது. இது ஒரு சரியா சட்டம், பெண்ணடிமை சட்டம்னு சொல்லி, பெண்களை வந்து ஒடுக்கக்கூடிய சட்டம்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா பிராக்டிக்கலி இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய, பெண் உரிமைகள் பேசக்கூடிய இவர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப பெண்கள் உரிமை பேசக்கூடியவங்க தான் அல்லது இதை வந்து பீடோஃபீலியான்னு சொல்லி கற்றுத்தந்தவங்களோட நாடு நிலைமை தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னது. யூரோப்ட நிலைமை இந்த ஃபெமினிசம் இல்லாட்டி இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் இல்லாட்டி இந்த பீடோஃபீலியா அப்படின்னு எல்லாம் சொல்லித்தந்த நாடு இது யூரோப் நாடு தானே. அந்த நாட்டுட நிலைமை தான் இந்த கவலைக்கிடமான நிலைமை. அப்ப நீங்க எதுக்கு எதோட முடிச்சு போடுறீங்கன்றது கூட உங்களுக்கு அறிவு இல்லை. எது பீடோஃபைல் எது வந்து திருமணம்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கொள்ள இல்லாத அளவுக்கு நீங்க போயிட்டு. இப்ப அர்ச்சுனா போடுறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், 18 வயதுக்கு எங்களுக்கு திருமணம் போடக்கூடாது, திருமணமே தேவையில்லைன்னு போடுங்க. அதுதான் யூரோப்ல இப்ப நடக்குது. யூரோப்ல நடக்குது என்னன்னு சொன்னால், திருமணம் 18ல தான், ஆனா திருமணம் முடிக்கிறது இல்ல. சில பெண்களை வந்து பேட்டி கேட்கிறாங்க, நீங்க எத்தனை பேர்த்தோட படுத்திருப்பீங்க? அவ சொல்றா, நான் 50 பேத்துக்கு மேல படுத்திருப்பேன். இவ சொல்றா 100 பேத்துக்கு மேல படுத்திருப்பான். இன்னொருத்தட்ட கேட்கிறா, நான் என்ன கண்ணால பார்த்தது டிவி இன்டர்வியூல, அந்த மாதிரி யூடியூபர்ஸ் இன்டர்வியூல கேட்கிறாங்க, 100க்கு மேல நான் படுத்திக்கிறேன். என்ன இது கலாச்சார திருமணம் முடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் உங்களுக்கு ஒரு நொட்டொன்னு போட்டுருவாங்க. அப்ப உங்களோட லைஃபை வந்து என்ஜாய் பண்ண இயலாது. இந்த சமூக சீர்கேடுக்கான காரணமும் வந்து இதுதான். அப்ப இந்த சீர்கேட்ல இருந்து இந்த சமூகத்தை ஒழுக்கமுள்ள, கட்டுப்பாடுள்ள, குடும்ப கட்டமைப்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான சட்டங்கள் மிகுந்த ஒரு பாதுகாப்பான சட்டமாக சமூகத்துக்கு இருக்குது. இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அழகான சட்டமா இருக்கிறது. வீர மந்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தரணி, அவர் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்ல வந்து வேலை செய்கிறாரு. இன்டர்நேஷனல் கோர்ட்ல வேலை செய்யக்கூடிய இந்த வீர மந்திரின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்தரணி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இஸ்லாமிய சட்டக்கலையை பற்றி படிக்கிறார், இஸ்லாமிக் ஷரியா சட்டத்தை பற்றி படிக்கிறாரு. படிச்சுட்டு ஒரு நூல் எழுதுறாரு, இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல்ல வந்து இந்த இஸ்லாமிய சட்டக்கலை, இஸ்லாமிய ஷரியா எந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்துக்கு சிறந்து நன்மை பயப்பிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பான சட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சிலாகிச்சு எழுதிக்கிறது மாத்திரம் அல்லாமல், அவர்கிட்ட வந்து வழக்காட வரக்கூடியவர்களை வழக்கு விசாரிக்கும் போது இஸ்லாத்துடைய சட்டம் கலை உள்ள அந்த நூலையும் அவருடைய
மேசையில் வச்சு தான் இந்த சட்டங்களை வந்து தீர்த்திக்கிறாரு, பிரச்சனைகளை தீர்த்திக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு சிலாகிச்சு சொல்லக்கூடிய முஸ்லிம்ஸும் இருக்கிறாங்க. இதுவும் வந்து பெரும்பான்மை இனத்தை சார்ந்த சிங்கள சமூகத்தை சார்ந்த இந்த வீர மந்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தரணி, ஒரு சொலிசிட்டர், ஒரு பாரிஸ்டர். அப்போ எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சட்டங்கள் வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றதுன்றதை வந்து நாங்கள் பார்க்குறோம். இது உண்மையிலேயே இறைவனிடமிருந்து இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட சட்டம். இந்த சட்டம் முழு மனித சமுதாயத்துக்கும் உகந்த ஒரு சட்டமாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த ஷரியா சட்டம் இலங்கையில் கொண்டு வரணுமான்னு சொல்லி கேட்டால் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, அப்படி ஒரு தேவை ஒன்று இல்லை. ஆனால் இது ஒரு சிறந்த சட்டம்ன்றதை வந்து மனித சமுதாயம் உணர வேண்டும். அதே நேரத்தில் இந்த முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தனியார் சட்டம் இவற்றில் வந்து எமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் மேக்சிமம் அவங்களுக்கு எமெண்ட் பண்ணலும் எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் போட்டதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு முந்தைய திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய சூழல் தேவைகள் ஏற்பட்டால் அதை வந்து பேரண்ட கன்சென்ட்டோட செய்யலாம்ன்ற அந்த சட்டத்தையும் சேர்த்து இந்த அரசியல் தலைவர்கள் சட்டமாக இந்த பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ண வேண்டும். எனவே எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய தலைவர்களும் பாராளுமன்றத்தில் 2 பிரிவுகளாக இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க 18 வயது குறைய வந்து திருமணம் செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லி, சில பிரிவினர் சொல்றாங்க 18 வயதுக்கு தான் அதை நாங்கள் சட்டத்தை மாற்றணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இப்போ வந்து கம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்படுது. என்றாலும் ஏனைய நாடுகளில், இப்போ யூரோப்பிய நாடுகளில் இருக்குது, சில நாடுகளில், சைனாவில் சில ப்ராவின்ஸில் இருக்குது, உங்களுக்கு 18 இயர்ஸ் போடலாம், பிரச்சனை ஒன்றுமே இல்லை. 18 இயர்ஸ் போட்டாலும் பேரண்ட் கன்சென்ட்டோட உங்களுக்கு வந்து அதை விட குறைய வயதில் வந்து திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து சட்டமாக போடணும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் அவ்வாறான தேவை வந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்களை நாங்கள் பார்க்குறோம். சில பெண்கள் வந்து 13-14 வயசுலேயே வந்து 25-30 வயசு மாதிரி அவங்களோட தோற்றம். சில பெண்களுக்கு படிப்பு ஏறாது, அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணுன்ற தேவை வரும். சில பெண்களுக்கு வந்து பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க, ஒரு அனாதையாக இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், ஒரு அடைக்கலம் தேவை. அவங்களுக்கு திருமணம் மூலமாக அவர்களுடைய இச்சைகளை தீர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு செட்டப்பை வந்து செய்கிறது ஒரு நல்ல ஒரு வேலை. எனவே இவ்வாறான விடயங்களை இஸ்லாமிய தலைவர்களும் கருத்தில் கொண்டு அவங்களோட பார்லிமெண்ட் சட்டங்களை வந்து எமெண்ட் பண்ணுங்க. அதே போன்று எதிர்த்து பேசக்கூடிய, இந்த இஸ்லாத்துடைய சட்டங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய இஸ்லாமோபியா என்ற இந்த நோயால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இடமளிக்க கூடாது. இது ஒரு பெரிய வீடியோவை பாய்ச்சி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.